பத்திரிகை மற்றும் சினிமாவோடு நன்றி. நான் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூரியராக தான். ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு மூவ் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர் பிரபா அவரோட ஒய்ஃப் சசிகலா, ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது வந்து எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. ஆர்டிஸ்ட் சரவணன் சார் வந்து அவரை நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம். லேட்டர் அவர் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டாரு. ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு. அண்ட் நமிருதா அவர் டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கு ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க. அண்ட் அருள் சார் அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது. எல்லாருக்கும் நன்றி, ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்டிஓபி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின், எடிட்டர் ராம், ஆர்ட் டைரக்டர் பாவனா, காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ என் டைரக்ஷன் டீமுக்கு நன்றி. மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ரிசல்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ் மட்டும் தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக படக்குழுவில் இவர் இல்லை, ஆனால் பிரபாவோட வாழ்க்கையில் நீண்ட காலமாக இவர் பயணித்து கொண்டு இருக்கிறார். ஒரு மென்டாரா, ஒரு பிரதர்ஹுட்டோட பல விஷயங்களில் நாங்கள் எல்லாருமே சினிமாவுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவரை நாங்கள் பார்த்து வைத்தது இன்னுமே நடிப்பில் மட்டும் இல்லை, புதுப்பணியிலையும் களப்பணியிலையும் இவர் வந்து அவருக்கான ஒரு நேர்த்தியான செயலை செஞ்சுட்டு இருக்காரு. சௌந்தர் அண்ணாவை அன்போடு மேலே கலைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தோடு. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாகித்ய கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன், we used to call கேப்டன் தான் நான் கூப்பிடுவாங்கல்ல. இது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு மாட்டேன். ஓகே, சொல்கிறேன் ஜாலியாக. நான் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கான் 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை எங்கள் மச்சனை, எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன். ஆனால் என்ன பார்த்து தான் நீ சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ள நீங்கள் வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாவுக்குள்ள வரான். அப்போ வேணாம் மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமாக வரும். என் கூட தங்கியிருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் என்ன சொல்ற இல்லையா, ஒரு வாட்டி என் முடிவு பண்ணினா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மாதிரி. அவன் கேரக்டர் எப்படி தான் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அது நம்ம கிட்ட கேட்டால் அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனால் எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன். இங்க இருக்காரா? எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? இருக்காரா? இங்க இல்ல. மாமா வாங்க. இல்ல வாங்க நீங்க ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க. தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க. ஏன்னா
நான் வந்து அவருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. இவருக்கும் அவருக்கு மாமா மேல வாங்க, தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாம இல்ல, தாய் தகப்பன் இல்லாம இல்ல. அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்திருக்கான். நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபாவை. இது வரைக்கும் நான் பிரபாவுக்காக எங்கேயுமே பேசுறது கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்க மாமனாவும் இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது. ஸோ இவரை வந்து நீங்க கைத்தட்டி சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுங்கிறது உண்மை. தேங்க்யூ மாமா. நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன். இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்ககிட்டே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு, அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு. இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு 3-4 கோடி இருக்கும். இந்த 15 வருஷத்துல சினிமாவுக்காக இழந்த பணம் 3-4 கோடி இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய இழந்துருக்கோம். இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும், யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி, இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுவுமே நான் பாராட்டல, இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன். என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி, லோ பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சிட்டான். உண்மையிலேயே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பிக்கை கொடுப்பாங்க, ஃபினான்சஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்ப நான் சொல்லியிருக்கேன். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு, ஆக்டர் இருக்காரு. கிழக்கு பார்த்த வீடு ஒரு படம் பண்ணியிருக்கான், சான்ஸே இல்லை. அந்த படம் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும் அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாப்ள. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர் சார், நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார். இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன், இதே 15 நாள்ல 20 நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சண்முகம், நான் வந்து முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும் போது அந்த படத்துல நடிச்சாரு, சம்பளமே வாங்காம நடிச்சாரு. 17 வருஷம் ஆச்சு. இவர் நடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 500 படம் நடிச்சிருப்பேன். 500 படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தான் முகம் தெரியுது. தயவு செய்து உங்க எல்லா கேமராவையும் இவரை பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும்போது. எந்த ஒரு ஹெசிடேட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிற்பாரு. அவர் சொன்னது உண்மைதான், படத்துல வருமா வரதா தெரியாது, ஆனா சின்சியரா நடிப்பாரு. சினிமா மட்டும்தான் தெரியும், சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர், நடிகர். வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பு போயிட்டாரு. வல்திவரில் ஒரு டைலாக் வரும், சித்தப்பு சின்ன வயசுல நல்லா கருதுன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா இப்போ பாலிசு பார்க்கறது பாலிசா இருக்காரு சித்தப்பு. எப்படி சித்தப்பு இருக்கும்? அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட கலரா இருந்தா அந்த மாதிரி. நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். அவர் மட்டும் அப்படியே இருக்காரு. காசு பணம் வந்தாலும், புகழ் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன். எப்படின்னு கேட்பேன். நீ வந்து நம்பிக்கையை ஓடிக்கிட்டே இருக்குவாரு. சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும், சினிமா நடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாகரனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றத சூப்பரா பண்ணிருக்கான். எகைன் அண்ட் அகைன் பிரபா மட்டும் தான் எனக்கு பெருசா தெரியுது. நான் சொந்தக்காரன்றனால சொல்ல, அடுத்த படம் இதை விட பெருசா பண்ணுமாப்ல. வாழ்த்துக்கள். அண்ட் பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்க வெப் சீரிஸ்ல ஒரு டைலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க, சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாகா சூப்பரா சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்காம 10,000 குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு. நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்தை கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது. சட்டத்துல இடம் இருக்கு. அந்த செய்திக்கு நன்றி, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு நன்றி. அண்ட் போன வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிட்டேன், அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு, அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்க பேசினேன், அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது. அதுல என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க, ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசல, ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்துல இருக்கு. பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்க பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதெல்லாம் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸ அடுத்த இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையாளர் சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல. நீங்க பிரிச்சு பார்க்கல அல்ல, இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர். ஓகே ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டுருங்க. அண்ணா நான் ஒரு ஏவி போட்டு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும்தானே. இது இல்ல, அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு, இருந்தாலும் வெளிப்படையா கன்வே ஆகணும்ல. அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்க நம்ம பத்திரிகையாளர்கள் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத்ல போடுங்க, நம்ம பத்திரிகைகளோட குறிப்பு அங்க போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பா இருக்காது. ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தங்க பேச வேண்டியது இருக்கு, அவங்களை மிஸ் பண்ணிட்டமேன்னு மொத்த க்ரூவும் சேர்ந்து வருத்தப்படுறாங்க. சரவணன் சாருடைய மகளாக நடித்த அவர்களை அன்போடு போடியம் பக்கத்தில் அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவன், அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியாவுக்கு, பிரபானாக்கு, சத்யாக்கா அண்ட் டேரக்டர் சார் பாலாஜி. அண்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங்கில் வந்துட்டு ஐ காட் அ கால். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஏரியா ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம், இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணோன்னு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வாங்க, இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன், அதுக்குள்ளே வேலை அப்படின்னு நல்ல சூழாவளி மாதிரி டப்பு நான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது இல்லைனா ஒரு ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது. அதை நடித்த ஒரு பொண்ணாக வரதை விட இன்னைக்கு அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்னைக்கு நான் இதில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும், எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன், தேங்க்யூ. ஓகே, உங்கள் முன்னாடியெல்லாம் நான் பேசுவேனா அப்படிங்கிற பெரிய பதட்டத்தோடு தான் வந்தேன். என்னை பேச அனுமதிச்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரபா, வாழ்த்துக்கள். மொத்த குழுவுக்கும் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்து அண்ட் நன்றி. அதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. வணக்கம்.